ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். அன்றைக்கி தினம் மார்னிங்லேருந்தே விலாக் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ரித்திக்கு ஸ்கூலுக்கு வந்து நான் வேஃபர் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ வேஃபரே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் போல் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லாவே ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல சுடு பால் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். சுடு பால் வேணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் காய்ச்சி ஆற வச்ச பால்வே தாராளம். பட் அவ்வளோ மார்னிங்கில் எனக்கு சூடாக இருந்தது பால், நான் அதுவே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயர் விஸ்க் வச்சுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ண பிறகு இதுக்கு ஒரு டீஸ்பூன் போல் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் என்ன பண்ணேன்னா ஆலிவ்ன்ற ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லாவே திருப்பியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபோர்க் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ வந்து மினி வேஃபர் மேக்கர் இருக்கும் இல்லையா, இது நான் ஆன்லைன் அமேசானில் தான் வாங்கினேன். இதை வந்து நல்லாவே ஒரு ஹீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. அது ஹீட் ஆன பிறகு நம்ம நல்லா சூடாக இருக்கும் போது வேஃபர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக் இது. ஸோ எல்லா பக்கமே நமக்கு ஈஸியாக வந்துடும். சூடாகாமல் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சி வந்துடும், அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ இது சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து சொதன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா ஃபேன் காற்றுல நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். இது வந்து இங்கே நீங்கள் வெறும் விப்பிங் க்ரீம் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், பனானா வச்சு கூட சர்வ் பண்ணலாம். பட் வந்து நான் வந்து ப்ளெயினாட் இந்த மாதிரி தான் வெறும் ஒரு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இன்க்ரீடியன்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து கொக்கோ பவுடர் கொடுத்துருக்கேன். ஹெவி கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வந்து மில்க் மேடு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்கணும். நான் இருந்த பால் எல்லாத்தையுமே வந்து வேஃபர் பேட்டருக்கே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் என்கிட்ட தினம் வந்து நான் ஒரு தண்ணி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து க்ரீமியாட்டு வேணுன்றதுனால நம்ம பால் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அந்த தினம் அது தான் இருந்தது, நான் அதை தான் நான் சர்வ் பண்ணினேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக சுட சுட அந்த வேஃபர் மேலே போட்டு கொடுத்தீங்களா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Bye girl. அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் ரித்தியை பிக்கப் பண்ண போயிட்டேன். எனக்கு வந்து ரித்தி வந்து நான் தான் எப்போவுமே பிக்கப் ட்ராப் அடிப்பேன். சரி நாங்கள் எல்லாமே 3 பேருமே போனோம் ரித்தியை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ரித்தி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்தா. நான் ரொம்ப கோவமாக தான் ரித்தி வந்துட்டு இருந்தா அந்த நேரம். ஸோ அதுக்கப்புறம் க்ராசரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரிலையன்ஸ் போயிட்டேன். எனக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து நிறைய வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு வந்து பசங்களை வச்சுட்டு அலைச்சல் பட்டு எடுக்க முடியும். ஆனால் ரிலையன்ஸோட எனக்கு ஹோல்சேல் மார்க்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ரிலையன்ஸ் எடுப்பேன். இல்லைனா எனக்கு ஹோல்சேல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கேக் பண்ணலான்னு வந்துட்டேன். அதுக்கு மறுநாள் வந்து எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்தது. அதுக்கு மறுநாள் வந்து எனக்கான பர்த்டேக்கு கேக் பண்ணலான்னு பண்ணிட்டு எனக்கு ட்ரஃபிள் கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் ட்ரஃபிள் கேக் பண்ணேன். ரெண்டும் ஒரே ஒட்டுக்காக பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் 2 பேட்டருக்கும் ஒரே பேட்டரை தான் ரெடி பண்ணேன். 2 கேக்குமே ஒரே பேட்டரை தான் ரெடி பண்ணேன். ஏன் அப்படின்னா அதுவும் ட்ரஃபிள் கேக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து எனக்கும் வந்து ட்ரஃபிள் கேக்கு தான். நான் ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து இவங்க ட்ரஃபிள் கேக்கு ஆர்டர் இருந்ததுனால சரி நம்மளும் வந்து ட்ரஃபிள் கேக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு நான் ட்ரஃபிள் கேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நல்லா இது பீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து என்கிட்ட மிக்சிங் பவுல் வந்து குறவு. இந்த 2 பெரிய பவுல் வச்சுட்ருக்கேன்ல, இது தான் ஆக்சுவலாக இது வந்து இங்கே வந்து நம்ம ஆன்லைன்லலாம் வாங்குறத விட எனக்கு
வந்து பெங்களூரில் போயிட்டு நம்ம வாங்கும்போது இதுக்குன்னே மார்க்கெட் இருக்கும் அங்கெல்லாம். ஸோ அப்போ வந்து நமக்கு குறைவாக இருக்கும், ப்ராடக்ட்டும் நல்லா நமக்கு விதவிதமாக கிடைக்குன்றதுனால நான் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் வந்து நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். இன்னொன்று வந்து விலை போனால் கூட போதுன்னு கூட நான் நேரில் பார்த்து வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் வந்து சசி வந்திருந்தார். ஆனால் ரொம்ப ஷார்ட் லீவ். எங்களால் வந்து எந்த பக்கம் என்ன போகிறதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டுன்றதுனால யூஸ்வலாக இவ்வளோ ஷார்ட் லீவ் நாங்கள் எடுக்க மாட்டார் அவர். பட் என்ன பண்ண அந்த மாதிரி தான் நமக்கு லீவ் அமையுதுன்றதுனால நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே, இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணலாம், எப்படி என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். ஏன்னா ஸ்கூலு அப்படின்றதுனால ரித்திக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வின்டர் பிரேக் வந்து ஒரு 10 days விடுவாங்க டிசம்பரில். அது சசி கிளம்புன பிறகு தான் வின்டர் பிரேக்கே கிடைக்கிது எங்களுக்கு. சரி வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால சரி நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் இருக்கேன். எனக்கு வந்து எனக்கு இதெல்லாம் பார்த்து வாங்குறோம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே பேஸ் வந்து நான் ஒரு முந்தின நாளே நான் பேக் பண்ணி எடுத்துருவேன். இன்றைக்கி கேக் எனக்கு மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் மினிட் கேக் ஆர்டர் கிடைக்காது. நாளைக்கு வேணும் ப்ரௌனி வேணால் எனக்கு அப்படி கிடைக்கும். பட் வந்து பர்த்டே கேக் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் மினிட் கேக் ஆர்டர் கிடைக்காது. கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லி வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நான் வந்து பேட்டர் வந்து நமக்கு வந்து பேஸ் வந்து ஒரு நாள் 2 நாள் முன்னாடி பண்ணி வச்சா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த தினமே பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பெரியோடு சர்வ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பேக் பண்ணி ஆம்லேட் போட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து சாம்பார் தான். இது கூட சாம்பார். நான் ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் வந்து பிரியாணி இருக்குது. பட் யாரும் அந்த பிரியாணி டச் கூட பண்ணி பார்க்கல. இந்த சாம்பார் சாதத்தோடு இந்த அப்பளம் வச்சுட்டு இந்த ஆம்லேட் வந்து இது ஆஃப் பாயில், ஃபுல் பாயில் கிடையாது. பட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே லெனிக்கு கூட இந்த ஆஃப் பாயில்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவருக்காக கூட்டு பண்ணியிருந்தேன். அது கூட வந்து ஊறுக்காய் வச்சு நல்லா நிம்மதியான ஒரு தூக்கத்தை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம் அந்த தினம். அப்புறம் வந்து எனக்கு வந்து பேட்டர் வந்து பேக்காய் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 10:30 பக்கம் வந்து பேட்டர் ரெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து கவர் பண்ணிவிட்டு போய் படுத்திருந்தேன். எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியே போகணும். அப்போ தான் வீடியோவை ஷூட் பண்ண மறந்து போயிட்டு எனக்கு காலையிலேருந்து ஷூட் பண்ணணுன்ட்டு. ஸோ கொஞ்சம் வெளியே ஒர்க் இருந்தது. கொஞ்சம் முந்தின நாள் வந்து ரிலையன்ஸ் மார்க்கெட் போயிருந்தேன் இல்லையா, அங்கே கொஞ்சம் ரிட்டன் கொஞ்சம் இருக்க ஒர்க்குன்றதுனால சரி அந்த வேலை முடிச்சுட்டு வர வழியில் வந்து நான் வந்து நாட்டுக்கோழி சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் அம்மா சமைப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இது நல்லாவே வதக்கணும். இந்த வதங்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கணும். எப்போவுமே வந்து இந்த ட்ரெடிஷ்னலான கோழி குழம்பு, அப்புறமா மட்டன் குழம்பு, இந்த தண்ணி குழம்பெல்லாம் வைக்கும் போது நல்லா அந்த சட்டியில் வைக்கும் போது டேஸ்ட் வந்து அல்லும்.
நீங்கள் எப்பாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கேஸ்லன்றதுனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா சட்டி வந்து கிராக் விட்டுடும். அதனால் வந்து சிம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூடவே நான் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி அதுவும் கிரைண்ட் பண்ணி அரைச்சி கொண்டு வந்துட்டு அதுவும் சேர்த்து இதுக்கு வந்து ஒரு கேஜி அளவுக்கு சிக்கன் இருந்தது. ஸோ அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்ணெயிலே போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்ந்து சமைச்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சால்ட்டை விட கல்லுப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டு நல்லா இதுவே ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். இந்த வதக்கிறதுல தான் கோழி குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் நினைப்பேன். எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் சமைச்சிங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த வதங்கணும். அந்த வதங்கி அந்த வந்து தண்ணி பிரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு மேல் தோல் குக்கான மாதிரி வரும் பார்த்திங்களா. ஸோ நல்லா பிரட்டி வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அது லெட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு சைடில் அது குக் ஆகிட்ருக்கும். இங்கே வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய். ஆக்சுவலாக தேங்காய் கொஞ்சம் நிறைய வச்சுட்டேன்னு எனக்கே ஃபீல் ஆகிடுது. பட் வந்து குறைவா வச்சுக்கோ. ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுட்டுங்க. இங்கே வந்து சோம்பு ஜீரகம் சோம்பு ஜீரகம் மிளகு கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி மல்லி அது கூடவே கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் கிடையாது பட்டை கிராம்பு. இது கூட கடல் பாசில் தான் சேர்த்துக்குங்க. பட் என்கிட்ட அந்த தினம் இல்லை. இது ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து மசாலா வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி அது கூடவே மல்லிப்பொடி மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து அந்த சிக்கன் குழம்பு மசாலா அரைச்சிட்ருக்கோம் இல்லையா அதில் இருக்குது. ஸோ இது நல்லா பரட்டின மாதிரி நல்லாவே வதக்கலாம். இது உப்பு நம்ம மிளகாய் போடுறோமே இது வதங்குமா வதங்காதான்னு யோசிக்கலாம். பட் வந்து சீரியஸ் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து அடுப்பில் சமைப்பாங்க. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் லெனி எழுந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு சத்தம் வந்தது. எப்போவுமே எழுந்து வந்ததும் இந்த லாக்கை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருப்பாள். அப்போ வந்து நமக்கு ஒரு லெனி எழுந்துட்டான்னு நமக்கு தோணும். ஸோ அன்றைக்கி தினம் வந்து வீட்டில் யாரும் இல்லை. ஸோ நானும் லெனியுன்றதுனால சரி டைம் பார்த்துட்டே இருந்தேன் எப்போ எழுந்துருவாளோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு திருப்பி சமையல் வேலை தான் ஆரம்பிச்சிருந்தேன். சாரி, நான் அவசரத்தில் வந்து இதில் வந்து மல்லிப்பொடி போட்டேன்னு சொல்லியிருக்கேன். மல்லிப்பொடி போடலை. நான் வந்து வெறும் மிளகாய் பொடி மட்டும் போட்டுட்டு நான் அதை வதக்கி எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் கொஞ்சமாக கசகசா கேஷ்யூ நட் போட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட போகிறேன். இது தண்ணியில் வந்து ஊற போட்டுவிடுவோம் அந்த கசகசா அரைகிறதுக்காக. இங்கே வந்து நம்ம மல்லி மிளகாய்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக வரணும், ரொம்ப திரியாக வர மாதிரி. இதுதான் சிக்கன் மசாலா. இப்போ வந்து நல்லா ஒரு அளவுக்கு குக்கான ஒரு 1/4 பாகம் தான் குக்காக இருக்குது. இந்த குக்கான பிறகு நம்ம வந்து மசாலா வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரைச்சி, அது இதில் போட்டுட்டு நல்லாவே இதை வந்து பரட்டின மாதிரி நல்லா இது குக் பண்ணி அதை நல்லா அதுலேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வெளியே வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது கூடவே நல்லா வதக்கி அது சுண்டி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா வேகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லெட் போட்டு கவர் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ரித்தியும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரித்தி வந்தாலே ஒரு குஷி தான் வரும். ஆக்சுவலாக வந்து ரித்திக்கு வந்து இந்த சிக்கன் மசாலா சிக்கன் குழம்பு அதுவும் அந்த நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலுமே வந்து அது ரொம்ப நல்லது இல்லை இப்படி தான் சாப்பிட்ணும். மற்ற எல்லாமே நான் வந்து ஊர் சாப்பாடு தான் சமைச்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. நாங்கள் என்ன சமைச்சோமோ நாங்கள் என்ன சாப்பிட்டோமோ அப்படின்னு. பட் வந்து அப்போ வந்து நமக்கு அந்த நாட்டுக்கோழி குழம்பு கொடுக்கணுன்னு எனக்கு தெரியல என்னன்னு தெரியல. பட் வந்து ரித்தி வந்து சாறு நல்லா எடுத்துப்பான். அந்த சிக்கன் வந்து தொடவே மாட்டான். அது வேணாம் அது சாப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் ரொம்ப போனாக தான் இருக்கும். ஏன்னா கோழி குழம்பு அந்த நாட்டுக்கோழி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அது ஃபுல்லாகவே வந்து என்னென்னா போனாக இருக்கும், சதை இருக்காது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து சதை இல்லை, சொதன்னு இருக்கணும். அந்த நார்மலாக அந்த பாய்லர் சிக்கன் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா வெந்தன பிறகு நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் கொதித்து இறக்கிட போகிறேன். இதுக்கு நல்ல காம்பினேஷன் அப்படின்னா கீ ரைஸு சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னா களி தான்.
இந்த தேங்காய் சாதத்தும் இந்த என்ன சொல்ல கீ ரைஸும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த களியும் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு காம்பினேஷன். இது மசாலா அந்த சிக்கன் குழம்புக்கு எல்லாமே சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த vlog இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ஸ் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. திஸ் இஸ் சோனி.